பக்தி நேரம் நேயர்களுக்கு பணிவான வணக்கம். நாம் இப்போது பார்சாதி கோவில் வந்திருக்கிறோம். இங்கு நரசிம்ம சுவாமியும் எழுந்தேறிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். இங்கு பிரம்மோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கு சேஷ வாகனம், கருட சேவை, சூரிய பிரபை வாகனம், பல்லக்கு, நாச்சியார் திருக்கோலம், ஏகாந்த சேவை, ஆளும் பல்லக்கு, துவாதச ஆராதனை அனைத்தும் அன்று காலையிலும் மாலை புன்னைமர வாகனம், சிம்ம வாகனம், அம்ச வாகனம், சந்திரபிரபை வாகனம், யானை வாகனம், தோட்ட திருமஞ்சனம், குதிரை வாகனம், திருவாய்மொழி சாற்றுமுறை, சிறிய தேர் மற்றும் புஷ்ப பல்லாக்கு அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சததர்ச விமானம், அவரோகணம், திருவாய்மொழி சாற்றுமுறை, சிறிய தேர் மற்றும் புஷ்ப பல்லாக்கு அனைத்தும் வருடம் நடந்து கொண்டிருக்கிறது. நேயர்களே, பார்த்த சாரதி என்று ஏன் பெயர் வந்தது? பார்த்தன், அதாவது அர்ஜுனனுக்கு இவர் தேர் ஓட்டியதால் இவருக்கு பார்த்தனுக்கு சாரதியாக இருந்ததால் இவர் பார்த்த சாரதி என்று அழைக்கப்பட்டார். பகவத்கீதை உங்களுக்கே தெரியும், 18 அத்தியாயம். அதில் அர்ஜுன விஷாத யோகம், சாங்கிய யோகம், பக்தி யோகம், ராஜயோகம், விபூதி யோகம், சன்மார்க்க யோகம், இது போன்ற 18 யோகங்கள், விஸ்வரூப தரிசனம் அனைத்தும் இருக்கின்றன. அதில் அவருக்கு போதனையை அறிவித்தார். தீயவை அழிக்க வேண்டும், ஆத்மாவை பற்றி உணர்த்தினார். ஆத்மா புதைக்க முடியாதது, எரிக்க முடியாதது, அழிக்க முடியாதது என்ற மிகப்பெரிய உண்மையை அர்ஜுனனுக்கு போதித்த பார்சாதி கோவில் இதுதான்.
கண்ணன் பார்த்தனுக்கு பகவத்கீதை போதித்தவுடன், அதாவது 2வது அத்தியாயத்திலே சாங்கிய யோகத்தில் ஆத்மாவை பற்றி அவரெல்லாம் சொன்ன உடனே அப்போ நான் ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ தான் அது கர்மயோகம் செஞ்சால் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து முழுமையடைய முடியும் என்று மிகப்பெரிய கருத்துக்களை, அதாவது அர்ஜுன விஷாத யோகம், சாங்கிய யோகம், கர்மயோகம், ஞான யோகம், எப்படி தியானம் பண்ணணும் அதை சொல்கிறதுக்கு பக்தி யோகம், அப்புறம் விஸ்வரூப தரிசனம், அப்புறம் விபூதி யோகம், இப்படி பல அத்தியாயங்களை கொண்ட அந்த 18 அத்தியாயங்கள் கொண்ட பகவத்கீதையை போதித்த கிருஷ்ண பரமாத்மா பார்த்தசாரதி இங்கு மீசை வைத்து கொண்டு இங்கு நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். அது மட்டுமல்லாமல் நாம் ஏற்கனவே பக்தி நேரத்தில் பார்த்தசாரதி கோவிலை பற்றி நாம் சொல்லியிருக்கிறோம். மிக பிரசித்தி பெற்ற திருவல்லிக்கேணியில் அமைந்துள்ள நம் பார்த்தசாரதி கோவிலின் மகிமை என்னவென்று சொல்வது? சக்தி வாய்ந்த பிரசித்தி பெற்ற திருவல்லிக்கேணியில் அமைந்துள்ள ஸ்ரீ பார்த்தசாரதி கோவில் நாம் இன்று கண்டு ரசித்தோம். இதேபோல் வரும் வாரங்களில் பல கோவிலுக்கு சென்று பிரம்மோற்சவங்கள், திருவிழாக்கள், வீதி விழாக்கள் அனைத்தையும் எடுத்து வழங்க இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள்ராஜ். பக்தி நேரத்துக்காக நன்றி, வணக்கம்.